நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே இங்க நம்ம மல்லியோட ஆட்டம் தான். மல்லி பண்ணிக்கிற வேலைனால இதுக்கு மேல ராஜேஸ்வரி ரஞ்சித் இவங்க 2 பேரால ஒரு ஆரையும் வாய்ப்பே இல்லை. அப்படி என்னடா நம்ம மல்லி பண்ணாங்க? மல்லி போயிட்டு தேவையில்லாம விஜய் விட்டுட்டு போயிட்டு மல்லி முட்டாள்தனமா தானே நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. ஆனா அப்படி மட்டும் அவங்க பண்ணலைங்க. கரெக்டா வக்கீல் கிட்ட பேசுறது, வக்கீலுக்கு காசு கொடுத்தது நம்ம ராஜேஸ்வரிக்கு அந்த கதிரேஸ்வரர்காரில் அவர் வந்து கரெக்டாக அவரோட ப்ராஜெக்ட், அதாவது டெண்டரை மாற்றி விட்டது கோடிக்கணக்கில். இது எல்லாமே ஒரு பக்கம் எவிடன்ஸை பர்க்காவாக அப்படியே சும்மா கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோவும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்காங்க, மறுபக்கம் அந்த எவிடன்ஸ் பேப்பர்ஸ் இவங்க கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் வாங்கி வச்சுன்னு இருக்காங்க. இவங்களுக்கே தெரியாமல் எல்லாமே கேதர் பண்ணிடுறாங்க. மல்லி மயக்கத்தில் இருக்கா, வீட்டில் அப்படியே சும்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பா, நம்ம சந்தோஷம் இப்பயே வந்து இந்த கேஸை முடிச்சுட்டு விஜய் ஜெயில்ட்டு தள்ளிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் அவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. இவங்க சதி திட்டம் தீட்டுறது எல்லாமே நம்ம மல்லிக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால மல்லி கரெக்டாக பிளான் பண்ணி ஓகே இவங்க கொடுக்குறது எதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டீயும் கீழே ஊற்றிடுறாங்க. அதில் டேப்லெட் இருந்துச்சு, இவங்க மல்லி போய் தனியாக போட்டு குடிச்சிடுறாங்க, சாப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க தவறாக புரிஞ்சுன்னு இருக்காங்க. காலையில் எழுந்து கோர்ட்டுக்கு செல்ற போது கரெக்டாக நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, மல்லி முழிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட போயிட்டு பார்க்குறாங்க. ஆனால் மல்லி முழிச்சிட்டு இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மயக்க மருந்து வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பேசுன போது எல்லாமே கேட்குறாங்க. இவங்க டோரை லாக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளவே நம்ம மல்லி ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்கா. அந்த வீட்டுக்கான கீ போய் கரெக்டாக அந்த சோப்பு இருக்குல்ல, அவங்க குளிக்கிற சோப்பு, அந்த சோப்பை எட்டுன்னு போயிட்டு அந்த கீ இருக்குல்ல அதை வச்சு அது அச்சு படியை வச்சு அந்த போய் கீ ஆல்ரெடி ஆல்டர்னேட்டாக நோன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. கரெக்டாக ஓப்பன் ஆகுது. சரி ஓகே இதுக்கு மேலே பிரச்சனை இல்லைடாப்பா, எப்படியோ ஒன்று நம்ம நினச்சது நடந்தாச்சு, இதுக்கு மேலே நாம தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க கிளம்ப வந்து நம்ம மல்லி இருக்காலும் அந்த கீயை போட்டு வெளியே வந்துடுறாங்க, திரும்ப க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக கோர்ட்டில் நம்ம விஜய்க்கு எதிராக எல்லாமே ஒரு பக்கம் சாட்சியெல்லாம் சேர்ந்துருச்சு. இதுக்கு மேலே விஜயால் தப்பிக்க முடியாது, விஜய் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையை வச்சுட்டு விஜயை ஜெயிலு தள்ளுறதுக்கான முழு முயற்சியில் இறங்கிட்டாங்க. அந்த சமயத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். என்னடா சத்தம் இதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம மல்லி எல்லா ஆதாரத்தையும் எட்டு ஜட்ஜை கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாங்க. சொல்லுங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவங்க நடந்தது எந்தது போனது சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் சொல்லி ராஜேஸ்வரி ரஞ்சிதம் கதிரேசன் நிஷா இவங்க 4 பேரையும் வந்து கோர்ட்டு மேடையில் நிற்க வைக்கிறாங்க. அவங்க நிற்க வச்சு இவங்க 4 பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, குருட்டு விசாரணை. இவங்க வந்து மாற்றி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே 4 பேரும் பிடிச்சி 6 மாதம் ஜெயில் தண்டனை. இதுக்கு மேலே இந்த மாதிரி தேவையில்லாத கேஸை இழுத்துன்னு வந்தீங்களான்னா உங்களுக்கு ஆயுள் முழுசுக்கு தண்டனை தந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு 2 லட்சம் அபராதம் கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது இப்போ 8 லட்சம் அபராதம் ஒரு பக்கம், மறுபக்கம் 6 மாதம் ஜெயில் தண்டனையா? இதை வந்து கோர்ட் வக்கீல்கிறாரில் அவர் வந்து ஜாமீன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஜாமீன் கேட்க வராரு. வக்கீலே உன்னி தான் நான் படி பார்த்தா நான் 6 மாதம் போட்டுக்கணும், உன்னை போடாம விட்டது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எப்பா சாமி என்ன ஆளா விட்டா சரி, ஏதோ இவங்க காசு கொடுக்குறேன்னாங்க, என் தொழில நான் செஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். உடனே ரஞ்சிதம் ராஜேஸ்வரி நிஷா கதிரேசன் ஜெயிலில் ஒரு பக்கம் கழித்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் மாசம் என்ட்ரி கொடுக்குறாரு. விஜய் மல்லி வெண்பா எங்க 3 பேரையும் பிரிக்கிறதுன்றது என்ன சாதாரணமாக நினச்சியா? நாங்களாம் உயிர் ஓர் உயிர், அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் இஷ்டத்துக்கு ஈஸியாக பிரிச்சுட்டு போயினே இருக்க முடியாது. நான் ஏன் விஜய்கிட்ட அப்போ கூட பிரிஞ்சுட்டு வந்த மாதிரி நினச்சேன் தெரியுமா? உன்னை அடித்து உன்னை முட்டாளாக்கணுன்ற காரணத்துக்கோசம் தான். சரி ஓகே நம்ம விஜய்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சிருக்கலாம், ஏன்னா நீங்கள் என்னென்ன சதி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் நான் விஜய் விட்டு பிரிஞ்சு வந்தால் உங்கள் கூட நான் இருக்கலாம், அந்த சமயத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன சதி வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சு உங்களை நான் அடித்து ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இவங்க எடுத்துக்கிற முடிவு ரொம்பவே நல்ல முடிவு தாங்க. இந்த முடிவால் நம்ம விஜயும் காப்பாற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் வெண்பா கதிரேசன்கிட்ட போகிறது தவிர்க்கப்படுது முற்றிலும். ஏன்னா சும்மா இல்லைங்க, அந்த கதிரேசனுக்கால சரியான கேடு கெட்டவங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வெண்பா தான் பேத்தி வீட்டுக்கு வந்தால் வீட்டே அப்படியே சும்மா சொர்க்க வாசல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த மூட நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னால் புரியாது. அவர் உழைச்சா அவர் கண்டிப்பாக பணம் கொட்டுன்னு கொட்டும். அவர் உழைச்சா தானே, அவரோட உழைப்பு கொஞ்சம் கூட இல்லை, ஆனால் அவருக்கு பணம் மட்டும் கொட்டணும்னு ஆசைப்படுறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா கொஞ்சமே லாஜிக்கடாக தான் இல்லை. என்னங்க பண்ணுறது, லாஜிக் இல்லாமல் தான் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படி இதை வந்து நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாப்பா என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. கெட்டதை நினச்சவங்களுக்கு கெட்டது தாங்க நடக்கும். ஒருத்தருக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுங்க. இந்த காலத்தில் நீங்கள் கெட்டது பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான்,
அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கும். செய்ய வேண்டிய இடத்துல செய்யணும், செய்யக்கூடாத இடத்துல செய்யக்கூடாது. அப்போ தான் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போகும். இல்லைனா வாழ்க்கை தரநாசமாக போயிட்டு லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாத துப்பு கட்டு போய் தான் ஓரமாக நின்று இருக்கணும். அந்த மாதிரி சூழலில் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.